அப்ப எதுக்கு குடிச்சிட்டே இருந்தவங்களுக்கு எதுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீமான் சார் கேட்டது வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நான் எதற்கான சொல்றேன், நான் குடிச்சவனுக்காக நம்ம பணம் கொடுக்கல. ம். அவரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கிறது. நான் முதல்ல குறிப்பிட்டேன், இது ம். கூலி ஒரு மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய ம். மரணம் அது. இதை வந்து எவிடன்ஸ் கதிர் என்று சொல்லக்கூடிய மனித உரிமை அமைப்பை சார்ந்த ஒருத்தர் அதை பதிவு செய்திருக்கிறார். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நான் அதை சொல்கிறேன். ஓகே. அவர் வந்து ரிப்போர்ட்டை வந்து கரெக்டாக ஸ்பாட்டில் போய் எழுதக்கூடியவர், அல்லது தொடர்ந்து வந்து சரியான அறிக்கைகளை மட்டுமே வெளியிடக்கூடியவர் எவிடன்ஸ் கதிர்ங்கிறவர். ஓகே. அவர் இந்த அறிக்கையை சொல்கிறாரு, தலித் மக்கள் தான் அந்த மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க ம். அப்படிங்கிற வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு குழந்தை இருக்கும், வயதான தாய் இருக்கும், ஒரு மனைவி வந்து கணவன் இழந்திருப்பா. ம். அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தான் பணம் கொடுக்குறாங்களே தவிர கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க என்று பரப்பதற்கு இல்லையா. இது வந்து மனிதாபிமானமற்ற செயல். ஒரு விபத்து நடந்திருக்கிறது, எதுக்கு இழப்பு கொடுக்குறாங்க? அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்களா? இல்ல அப்படின்னா அந்த விபத்தே நடக்காம வந்து பாத்துருக்கணும் இல்லையா சார்? இப்போ வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் அதுதாங்க இலக்கு. ஆனா இப்ப விபத்து நடந்துருச்சே,